இந்த குர்தா எல்லாமே சென்னை வேளச்சேரியில இருக்கிற இன்ஸ்டோர் ஷாப்பில் வாங்கினது தான். ரொம்ப நாளாக இந்த கடையில் போய் எனக்கு குர்தா வாங்கணும்னு ஆசை இருந்துச்சு. நாங்கள் பெங்களூரில் இருக்கிறதுனால வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு முறையோ தான் சென்னை போவோம். போகிறப்போ மற்ற வேலைகள் பார்க்கறதுக்கு தான் சரியாக இருக்குமே தவிர எனக்கு இந்த ஷாப்புக்கு போகிறதுக்கு டைமே இருந்ததில்ல. போன மாதம்தான் இந்த கடைக்கு நான் விசிட் பண்ணியிருந்தேன். என்னோட ஸ்கின்னுக்கு காட்டன் தவிர மற்ற எந்த மெட்டீரியலுமே எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதில்ல. மறுபடியும் நான் சென்னைக்கு போகிறதுக்கு 1 வருஷமும் ஆகலாம், 2 வருஷமும் ஆகலாம். அதனால ஒரே டைமில் ஒரு 6, 7 ட்ரெஸ்ஸு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அதோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் காமிக்க போகிறது ஆஃப் ஒயிட் குர்தா தான். நான் வாங்கியிருக்கிறது ஃபுல் செட் கிடையாது. குர்தாவும் துப்பட்டாவும் இருக்கும். இந்த குர்தாக்கு ஸ்லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்லீவ்ஸு. துணியெல்லாம் ரொம்ப தின்னாலாம் இல்லை, நல்லா திக் மெட்டீரியல் தான். கழுத்தும் நல்லா ரவுண்டு டீப் நெக் இருக்குது. குர்தா பிளைனாக இல்லாமல் இதே ஆஃப் ஒயிட் கலரில் ஸ்ட்ரைப்ஸு கொடுத்துருக்காங்க. இந்த குர்தாவோட ஃப்ளேர் பாருங்கள் எவ்வளோ அகலமாக இருக்குன்னு. ஃப்ளேர் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம லெகிங்ஸ் போட்டால் கூட அந்த அளவுக்கு அசிங்கமாக தெரியவே தெரியாது. நெக்ஸ்ட்டு துப்பட்டா பார்க்கலாம். எல்லா குர்தா செட்டுக்குமே பார்த்தீங்கன்னா துப்பட்டா நல்லாவே பெருசாக இருக்குது. கிட்டத்தட்ட 2.5 மீட்டர் இருக்கும். அவங்கவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி துப்பட்டா கலர்லேயும் பேண்ட் வாங்கிக்கலாம், இல்லைனா குர்தா கலர்லேயும் பேண்ட் வாங்கிக்கலாம். நான் டாப்போட கலரில் தான் இதுக்கு நான் ஸ்ட்ரெயிட் பேண்ட் வாங்க போகிறேன். ரெண்டாவதாக நாம் பார்க்குறது மெரூன் கலரில் இருக்கிற இந்த அனார்கலி குர்தா தான். இதில் நெக்குக்கு பேட்ச் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. இதில் கோல்டு கலர் ஜரியில் எம்ப்ராய்டரியும் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே சின்ன சின்னதாக மிரர் ஒர்க்கும் இருக்குது. துப்பட்டாவோட மெட்டீரியல் பாருங்கள், இது மல்காட்டன். அது மட்டும் இல்லாமல் டாப்பில் இருக்கிற மெட்டீரியலில் கட் பண்ணி பேட்ச் ஒர்க்கும் துப்பட்டாவில் பண்ணியிருக்காங்க. குர்தாவோட பாட்டம்லேயும் சரி, நெக்கில் என்ன பேட்ச் ஒர்க் கொடுத்துருக்காங்களோ அதே பேட்ச் ஒர்க்கு தான் கீழேயும் கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ்ஸுக்கும் பேட்ச் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இந்த குர்தாவை நான் ஒரு முறை யூஸ் பண்ணிவிட்டு நான் வாஷ் பண்ணியும் வச்சுருக்கேன். முதல்ல இருந்த திக்னஸை விட வாஷ் பண்ண பிறகு நல்லாவே திக்காக இருக்குது. வாஷ் பண்ணும் போது லைட்டாக தான் கலர் போச்சே தவிர நிறைய இதுலேருந்து கலர் போகலை. இந்த அனார்கலிக்கு பாருங்கள் எவ்வளோ துணி கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. நான் நிறைய ஆன்லைன் ஷாப்பில் அனார்கலி குர்தா வாங்கியிருக்கேன், ஆனால் இந்த அளவுக்கு பெருசாக இருந்ததே இல்லை. நெக்ஸ்ட்டு துப்பட்டா பார்க்கலாம். இதுவுமே நல்ல பெரிய துப்பட்டா தான். துப்பட்டா சுற்றியுமே மெரூன் கலரில் பார்டர் மாதிரி ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. சென்டர்லலாம் பார்த்தீங்கன்னா குர்தாவில் இருக்கிற மெட்டீரியல் எடுத்து இதில் பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பியோர் காட்டனில் இருக்கிற இந்த அனார்கலி குர்தா போடும்போது அதில் இருக்கிற கம்ஃபர்டபுளும் அந்த துணியோட குவாலிட்டியும் அப்பா சொல்லவே வேணாங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது இந்த கிரே கலர் குர்தா தான். இதோட ஃப்ளேருமே ரொம்ப பெருசாக இருக்கும். நெக்குக்கு டிஃப்ரெண்ட் கலரில் கலம்கரி மெட்டீரியலில் பேட்ச் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இந்த டாப்போட மெட்டீரியல் பியோர் காட்டனில் நல்லாவே திக்காக இருந்துச்சு. இதுக்கு ஸ்லீவ்ஸு 3/4 ஸ்லீவ்ஸ் தான். நெக்கில் என்ன டிசைன் கலம்கரியில் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி ஸ்லீவ்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. நான் அமேசானில் மிந்த்ராவில் நிறைய குர்தா செட் வாங்கியிருக்கேன். பியோர் காட்டன் போட்டிருக்கோம். வாங்கின பிறகு தான் அதில் பாதிக்கு பாதி பாலிஸ்டர் மிக்ஸ் ஆகியிருக்கும். உடம்புல போடும்போதும் அந்த அளவுக்கு அது கம்ஃபர்டபுள் இருக்காது. இது நல்லா பியோர் காட்டனாகவும் இருக்குது, திக் மெட்டீரியலும் இருக்கிறதுனால நம்ம போடும்போது அந்த அளவுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இதுக்கு கான்ட்ராஸ்டாக எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதில் சின்ன சின்னதாக மிரர் ஒர்க்கும் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதோட துப்பட்டா மெரூன் கலரில் கொடுத்துருக்காங்க. துப்பட்டாவை சுற்றி நல்லா பேட்ச் ஒர்க்கில் பார்டரும் கொடுத்துருக்காங்க. இதோட துப்பட்டா மல்காட்டன் கிடையாது, நார்மல் காட்டன் தான். இந்த மாதிரி துப்பட்டாலாம் நம்ம ஷோல்டரில் எப்படி போடுறோமோ அப்படியே தான் ரொம்ப நேரம் வரைக்கும் இருக்கும். இந்த கிரே கலர் டாப்புக்கும் மெரூன் கலருக்கும் எவ்வளோ சூப்பராக மேட்சாக இருக்குது நீங்களே பாருங்கள். அடுத்ததாக நான் காமிக்கிறது பியோர் காட்டனில் டீல் ப்ளூவில் இருக்கிற இந்த அனார்கலி குர்தா தான். டாப்பு துப்பட்டா ரெண்டுத்துலேயுமே அங்கங்கே பாந்தினி டிசைனும் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் இந்த கலரில் நான் குர்தாவே எடுத்ததில்லை. ஆனால் இன்ஸ்டோரில் இந்த ட்ரெஸ்ஸை நான் ட்ரையல் பார்க்கும் போது என்னோடய ஸ்கின்னோட டோனே நல்லா பிரைட்டாக தெரிஞ்சுது. அதனாலேயே இந்த கலர் நான் எடுத்தேன். இந்த குர்தாக்கு செஸ்ட்டில் சின்ன சின்னதாக ஃப்ளீட்ஸ் மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ்ஸு 3/4 ஸ்லீவ்ஸு. இந்த குர்தாக்கு நெக்குக்கும் சரி கைக்கும் சரி குர்தாவோட கலர்லேயே லைட்டான லேஸ் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட துப்பட்டா பாருங்கள். குர்தா என்ன மெட்டீரியலோ அதே மெட்டீரியலில் தான் துப்பட்டாவும் கொடுத்துருக்காங்க. இந்த துப்பட்டாவுமே பார்த்தீங்கன்னா நல்லா 2.5 மீட்டர் இருக்கும்.
இந்த குர்தாக்கு குர்தாவோட கலர்லேயே நம்ம ஸ்ட்ரெயிட் பேண்ட் வாங்கினா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கலம்கரி மெட்டீரியல் தான். இது வந்து ஃப்ராக் டைப்பு. நம்ம ஃப்ராக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை லெக்கிங்ஸ் போட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக் வந்து காலர் நெக்கு. இதோட மெட்டீரியல் ரொம்ப திக்காலாம் இல்லை, மீடியமான திக்னஸில் இருக்குது. கீழே பாட்டமில் ஃப்ரண்ட்டில் சின்னதாக ஓப்பனும் கொடுத்துருக்காங்க. இடுப்புக்கு டை பண்ணுறதுக்காக இந்த கிளாத்தோட மெட்டீரியல்லே நமக்கு பெல்ட் மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஸ்லீவ்ஸ் ஆஃப் கை ஸ்லீவ்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெஸ் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவிலும் நான் போட்டிருக்கேன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறதும் கலம்கரி குர்த்தா தான். இது வந்து ஸ்ட்ரெயிட் குர்த்தா. இந்த குர்த்தாவில் நெக்குக்கு காலர் கொடுத்துருந்தாங்க. அந்த காலர் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த குர்தாக்கு நம்ம லெக்கிங்ஸு, ஸ்ட்ரெயிட் பேண்ட்டு இதெல்லாம் போடாமல் வைட் லெக் ஜீன்ஸ் போட்டிங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டியாக சூப்பராக இருக்கும். இதுக்கு ஸ்லீவ்ஸ் 3/4 ஸ்லீவ்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நான் வாங்கின எல்லா குர்த்தாவுமே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இந்த ஸ்ட்ரெயிட் கட் குர்த்தா மட்டும்தான் எனக்கு முதுகில் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு. அதனால் இந்த ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் முதுகில் 2 டாட் பிடிச்சேன். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது ஒரு அனார்கலி குர்த்தா தான். நான் வாங்கினதுலேயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச குர்த்தான்னா இது தான். பியோர் காட்டனில் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் மீடியமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. எனக்குன்னே அளவு எடுத்து தைச்ச மாதிரியும் இதில் ஃபிட்டிங் இருந்தது. இந்த குர்த்தாக்கு 3/4 ஸ்லீவ்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ்ஸ்லேயுமே பேட்ச் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. குர்த்தா பாட்டம்லேயும் இதே பேட்ச் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இந்த குர்த்தாக்கு கொடுத்துருக்கிற துணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மீட்டராச்சும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இதில் ஃப்ளேர் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். குர்த்தாவோட நெக்கு நல்லா டீப்பாக ரவுண்ட் நெக்கு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அசிங்கமாக தெரிகிற அளவுக்கெல்லாம் டீப் நெக்கெல்லாம் இல்லைங்க. ரொம்ப டீசெண்டாக பார்க்கவே எலிகண்ட்டாக இந்த ட்ரெஸ்ஸை போடும்போது அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. இது துப்பட்டா பாருங்கள் எந்த அளவுக்கு மல்காட்டனில் சூப்பரான டிசைன் கொடுத்துருக்காங்க. துப்பட்டாக்கு 2 சைடுமே பார்த்தீங்கன்னா நிறைய டேசல்ஸும் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் ஓல்டு சாரிக்கு க்ராப் டாப் ரெடிமேட் ப்ளவுஸ் வச்சு எப்படி ஸ்டைல் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றின வீடியோவும் இருக்குது. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள். தேங்க்யூ.